நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் காலை 9 மற்றும் 10:30, இரவு 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 9:06 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:50 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுற்றுப்புற சூழலை உணர்ந்து பேசுவது நல்லது. தொழில் வியாபார வளர்ச்சிக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும். லாபம் என்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. அரசாங்க பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்று செலவுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை பயன்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சுமூகமான சூழலும் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் ஏற்படக்கூடுங்க. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். கடுமையான முயற்சி என்று வெளிப்படக்கூடும். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படக்கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் இருக்கக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். மனோதைரியத்தையும் இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. என்று வீடு வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடுமையான உழைப்பு என்று வெளிப்படக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்குங்க. என்று ஓரளவு விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கிருத்திகை. என்று தொழிலில் லாபம் சீராக வரக்கூடும். கூடுதல் உழைப்பும் ஒரு பக்கம் தேவைப்படும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடுதலாக இருக்கக்கூடுங்க. சிறிய முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு வாகன சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படக்கூடும். சிறு முயற்சியும் பெரிய நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி பணி நிறைவேறும். ரிஷப ராசினியர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருக கொடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். உறவுகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். வீடு வாகனங்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அவசரப்படாமல் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனம் உங்களுக்கு நிம்மதி அடையக்கூடும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். திறமைகள் என்று பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விடி கொடுங்க. செல்வ செழிப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். லாபம் பன்மடங்கு வரக்கூடும். அதனை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். பெண்கள் இன்று
விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கூடுமானவரை அவசரப்படாமல் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனித்து செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மன நிம்மதி கொடுங்க. செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். சுலபமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நண்பரிடம் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். லாபம் சீராக வரக்கூடும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். திறமைகள் பளிச்சிடுங்க. ரோகிணி. இன்று ஓரளவு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சிறிய முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நிலைத்து செயல்படுவீர்கள். கனவுகள் நனவாக கூடும். அவசரப்படாமல் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். கூடுதல் உழைப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது நல்லது. என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அவசரப்படாமல் எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எதையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. நண்பருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். லாபம் சுமாராகத்தான் இருக்குங்க. பணியாளர்கள் அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கூடுதலாக இன்று பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக விருத்தி அடையக்கூடும். தடைப்பட்ட நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. கொஞ்சம் காலம் தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். நடைபெறும் காரியங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடுங்க. சட்டென்று வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். எந்த ஒரு காரியத்தையும் அடிப்படையாக வைத்து செயல்படுவீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று விரும்பும் மையத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை எளிமையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவு வந்து தட்டுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அவசரப்படாமல் எதிலும் நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். மற்றொரு மத்தியில் சிறந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திருவாதிரை. என்று
பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதலான சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பும் வகையில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பெரிய முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நண்பரிடம் இன்று மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை வளர கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். வருமானம் கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். விவசாயம், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். புதிய திட்டங்களை இன்று தீட்டுவீர்கள். மனக்குழப்பம் கண்டிப்பாக தீரும். தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. திறமையாக எதிலும் ஈடுபட்டு ஜெயிப்பீர்கள். தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். தேவையான நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய குழப்பம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக செல்லுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் மென்மேலும் ஜெயிக்க முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் என்ற குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆயில்யம் என்ற பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நட்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சில விஷயங்களை தலையீடுகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டப்பட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. சந்தோஷ உணர்வு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சம யோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கித்தான் செல்லும். பழைய கடன்கள் கண்டிப்பாக அடைபடக்கூடும். உறவினர்கள் வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகக்கூடும். பணியாளர்கள் சலுகை பெற கொடுங்க. தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். எதிலும் லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். வீண் கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று சிம்மம் ராசினியர்கள் அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாகன யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக குறைவிருக்காது. அதேபோல் முடிந்தளவு இன்று ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதும். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். செய்யும் வேலைகளை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க பாருங்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நன்மை இருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும்.
அதுவும் போக போக சரியாகும். காதல்ல எதிலும் நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை செய்யும்பொழுது கவனமாக செய்ய வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைஞ்சு விட கொடுங்க. பூரம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பல பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பணியில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று கூடுமானவரை அவசரப்படாமல் எதிலும் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திரம் பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். உறவுகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். பண விஷயமாக சில பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். பணியில் சமயோசிதமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பழைய கடன்கள் ஒரு பக்கம் அடைபட கொடுங்க. உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். விரும்பும் இடத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். சலுகைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தாய் வீட்டு சின்னத்தை கேட்டு பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் கூடுதல் லாபம் கிடைக்க கொடுங்க. காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். வீண் கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கண்டிப்பாக குடும்பத்துடன் சேர்ந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது சிறப்பை கொடுக்குங்க. சகோதரால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். கூடுதல் துணிச்சலும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் போக போக சரியாகும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பல வகையில யோகம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் அவசரப்படாமல் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது போதுங்க. என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக என்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். என்று பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சித்திரை என்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள்.
மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். துலாம் ராசினியர்கள் விரைவாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழித்து திட்டமிட்ட இலக்கையும் அடைய முடியுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இனிப்பு சார்ந்த உணவுகளையும் காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் அதிகப்படியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகப்படியான உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. பெண்கள் இன்று பணிகளில் ஈடுபடும் போது கவனம் இருக்கட்டும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதலில் குழப்பம் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், பதட்டம் இருக்கும். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்கள் பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விட கொடுங்க. எதிர்பாராத நன்மைகளும் தேடி வர கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். பல்வேறு விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பண விரயம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடும் நாகரிக கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக பழிச்சிடுங்க. வேக வேகமாக பணிகள் ஈடுபட முடியுங்க. என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. பல சிக்கல்களை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். பிரமாதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாட்களுக்கு கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. பொருளாதார வெறித்தியும் இன்று ஏற்படக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அவமதித்து பேசியவர்கள் அவரும் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக நிறைவேறும். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்த திட்டமிடுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல வகையில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளும் நான் என்றே சொல்ல முடியும். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம்.
விட்டுக் கொடுத்து பொறுமையாக செல்வது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க அனைவரிடத்திலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உடைய பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. சுக சௌகிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். பணிகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, நல்லதொரு இலக்கு அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகோதரர்களால் நன்மை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வழக்குகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். இருந்தாலும் எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடும். தொழிலில் உங்களுக்கு அளவான மூலதனம் போதுமானது. பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். தவறாமல் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பண வரவு இன்று சுமாராகத்தான் இருக்கக்கூடும். நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். சொத்துக்கள் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு கூடிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். தீட்டிய திட்டத்தை அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். இன்று நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக சரியாகும். எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனமாக இயக்குவது ரொம்ப நல்லது. பெண்கள் திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்கள் சுலபமாக பணிகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். சரி வருமா சரி வராதா என்ற குழப்பத்தையும் ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து காணப்படுவீர்கள். மாணவர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு ஏதேனும் தைரியம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான சூழலை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இந்த நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள்.
வேண்டா வெறுப்பாக மட்டும் செயல்பட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. போராட்டம் என்று நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகக்கூடும். பிறர் விஷயங்களில் தலையீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். அற்புதமாக பொறுமையாக ஈடுபட்டால் எதையும் வெற்றி இருக்கும் என்று சுணக்கமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று பாராட்டும் புகழும் கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க கண்டிப்பாக ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று எதையும் ஆராய்ந்து பார்த்து கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். மனசுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். தொழிலில் நிலவிய பணியை நிறைவேற்றுவது அவசியம். வருமானத்தை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி சுமையால் திணறுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். கணவன் மனைவி அனைவரையும் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்குங்க. பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். எதையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். தெளிவான சிந்தனை என்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை வளம் கண்டிப்பாக பெருகக்கூடும். இன்று இலக்கை அடைவதில் தீவிரமாக செயல்படுவீர்கள். லட்சியங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பின்வரும் விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல வகையான யோகங்கள் காத்திருக்க கொடுங்க. இன்று நீங்க அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. அதன் மூலம் முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவது ரொம்ப சிறப்புங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். சந்தோஷமான சூழல் வெளிப்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுலபமாக கைகூடும். மாணவர்கள் என்று போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அற்புதமாக என்று பணிகள் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க கூர்மையான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திறமைகள் பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று உங்களுக்கு கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். திருவோணம் என்ற குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பல குழப்பங்களுக்கு மத்தியில் கூட காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பண விரயம் ஏற்பட்டது போக போக சரியாக கூடுங்க. அவிட்டம் சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தை இன்று நீங்கள் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு நல்ல விதமான ஓய்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க அபாரமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து மேற்கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று செல்வாக்கு மிக்க நபர்களால் நட்பு ஏற்படக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்பட கொடுங்க. போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. செயல்கள் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இன்று
எதிர்மறையாக பேசுவதிடம் விலகி இருப்பது நல்லது. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். லாபம் இன்று சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. பணிகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை நீங்க சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படக்கூடிய சூழலை உருவானாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத செலவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்ற எச்சரிக்கையாக எதிலும் இருந்தால் மென்மேலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய குழப்பத்தை கொண்டு இருக்கும். காதலில் நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். காதலை பொறுத்தவரை நீங்க பேச்சை குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. சந்தேகம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கண்டிப்பாக வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. மாணவர்களுக்கு என்று எல்லாம் திருப்பு முனியாக அமைந்து விடக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெற கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று எதிர்பாராத நல்ல விஷயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பல விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வெளிப்படும் இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பய உணர்வு இல்லாமல் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். சதயம் என்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பு முனியாக எல்லாம் அமைந்து விடக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பல்வேறு விஷயங்களை தன்னிடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. இந்த நாளை நீங்க சிறப்பாக எதிர்கொண்டால் மென்மேலும் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்று போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை சமாளித்து விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கைகூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது சிறப்பை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். பெரிய அளவில் இன்று மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் என்று விரிவடைய கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் போக போக சரியாக கொடுங்க. பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறும். தீவிரமாக எதிலும் ஆலோசித்து கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். என்று உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. கஷ்டங்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சுகம் தேடி வரக்கூடும்.
எல்லோருடனும் இன்று நீங்க நட்புடன் பழகுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் தயவு செய்து எதை நினைத்தும் அவசரப்பட வேண்டாம். இன்று காதல்ல மட்டும் உங்களுக்கு குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாங்க. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாங்க. காதல்ல விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சந்தேக பார்வை துளி கூட வேண்டாங்க. என்று மாணவ கண்மணிகள், படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். கல்வி பற்றிய புரிதலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று உங்களுக்கு சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டியின்றி முன்னேறி செல்வீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாதி. பண விரயம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று உணவு சுகபோக வாழ்க்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ரேவதி. பண வரவு சீரான முறையில் வந்து கொண்டிருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது நல்லது. பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்யாமல் இருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழல் என்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டு எதிலும் எதிர்கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.